அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நோய் கிச்சன். இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ மட்டன் வச்சு ஒரு மட்டன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மட்டனை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த கறி மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணியை சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்குவோம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நாட்டு வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதே போல் இந்த வெங்காயம் தக்காளியும் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போம். நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடானதும் ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை அதில் சேர்த்துக்குவோம். பட்டை கிராம்பு சேர்த்து சூடானதும் மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வதக்கிக்குவோம். இந்த அளவுக்கு ஆனியன் நம்ம வதக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி நாட்டு வெங்காயம் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இதை நல்லா அந்த தக்காளியுடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இதை வதக்கியிருக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் அதை வதக்கிக்குவோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடையெல்லாம் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ அடுத்ததாக இதுக்கு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல்லாக வதக்கிட்டு இதோடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கறி வேக வச்ச தண்ணியை ஒரு கப்பை எடுத்து இந்த மசாலாவோட ஆட் பண்ணி இதை ஒரு நிமிஷம் வேக விடுவோம். 2லேருந்து 3 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த மசாலாலாம் எல்லாம் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த பச்சை வாடையெல்லாம் மாறி நல்ல ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற கறி அந்த பேலன்ஸ் தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் அப்படியே அந்த கறியை இந்த மசாலாவோட வேக விடுவோம். இந்த கறியை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த கறி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதை சேர்த்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஒரு அருமையான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரு நல்ல ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.